ஓகே, சூப்பர். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியினுடைய தலைப்பு என்னது? போன வாரம் நம்ம பார்த்தோம். என்ன பார்க்க போன வாரம்? கர்த்தரின் நடத்துதலை புரிந்து கொள்ளும் ஆடுகளாய் நாம் உள்ளோமா. அதனுடைய பகுதி 2 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரம் நம்ம பார்த்ததை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம அதை ரொம்ப போல லைட்டா சொல்லிக்கிறேன். என்ன பார்த்தோம்? ஆரம்பத்தில் பெற்ற நடத்துதலை நம்ம இப்ப பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அந்த சந்தோஷம், விடுதலை, என்ன சொல்றது, கர்த்தரிடத்திலிருந்து நீங்க பெற்ற எல்லாமே என்னது? அவருடைய நடத்துதலில் பெற்ற அந்த பலமான மேய்ச்சலை இப்ப நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சேன். மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய நடத்துதல் எல்லாமே ஃப்ரெஷ். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆரம்பத்துல இருந்த திராட்சை ரசம் சொல்லியிருந்தாங்க. அது திராட்சை ரசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவருடைய விடுதலை ஆசீர்வாதம் இப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமென். அது என்னைக்குமே புளிச்சு போகாது, என்னைக்குமே கசந்து போகாது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரங்களாக இருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்ன்றதான் முக்கியம். நாம அவர் சத்தம் கேட்கிற ஆளுகளா இருக்கிறோமான்றதுதான் முக்கியம். ஆமென். அவருடைய மேய்ச்சல்ல எந்த ஒரு குறைவும் இல்லை. என் மேய்ப்பராய் இருக்கும்போது பாட்டு கூட பாடணும், என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது. சோ இதுல நீங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி, அதுதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். அதனால அவருடைய நடத்தல இப்ப நம்ம பெற்றுக்கொள்றோம். வாட் இஸ் த கரண்ட், அதுதான் முக்கியம். முன்னாடி பண்றதை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான. கரண்ட் ரொம்ப முக்கியம். கரண்ட்னா என்னது? நடப்பு நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது? நடப்பு நிலையில அவருடைய நடத்துதலை நம்ம தொடர்ந்து பெறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் அடுத்த இந்த வாரம் 2வது பாகமா நம்ம பார்க்க போறோம். கரெக்டா? இப்ப அதை பார்க்க போறதுக்கு 2வது வாரம் என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த நடத்துதலை தொடர்ந்து பெற, அந்த கர்த்தருடைய நடத்துதலை, அந்த மேய்ப்பருடைய நடத்துதலை தொடர்ந்து பெற நம்ம என்ன பண்ணணும்ன்றதான் நீங்க பார்க்க போறோம். ஓகே, அந்த வசனங்களை இன்னொரு சங்கீதம் 23 அதுக்குள்ளதான் அந்த வசனங்கள் வரும். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாய், நான் எல்லாருமே தெரிஞ்ச சின்ன குழந்தை கூட சொல்லிட்டு போனோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கா, நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். இது சொல்லவே நமக்குள்ள ஒரு வீரம் பறக்குது பாருங்கல்ல, ஒரு சந்தோஷம் பறக்குது, சமாதானம். இப்ப அந்த நடத்துதல் அப்படியே அந்த தாழ்ச்சி அடையாம இருக்கணும்னா எல்லாம் சொல்லிடலாம், நான் தாழ்ச்சி அடையேன். ஆனா அந்த தாழ்ச்சி அடையாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்ம மேய்ப்பரா முதல்ல இருக்கணும். ஆமென். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அந்த மேய்ப்பருடைய குரலை கேட்கணும். இப்ப நீங்க செவி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? குரலை கேட்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த மேய்ப்பருடைய சத்தத்தை ஆடுங்க, அப்பதாங்க நீங்க இது பண்ண முடியும். கரெக்டா? செவி கொடுக்கணும்னா அதுதான் ரொம்ப முக்கியம். செவி கொடுத்தாதான் நீங்க அடுத்த நிலைக்கு நீங்க போக முடியும். கரெக்டா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ணணும்னா, செவி கொடுக்கறத என்ன பண்ணணும்? எழுதி கூட வச்சுங்க. செவி கொடுக்கறத செயல்படுத்தணும். என்ன சொன்ன? என்னடா இதுதான் சொல்றான்னு பார்க்காதீங்க. செவி கொடுக்கறத என்ன பண்ணணும்? செயல்படுத்தினாதான் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவார். நீ செவி கொடுக்குறேன்னா ஸ்கூல்ல கூட தான் பசங்க கவனிக்குது, பாடம் எடுக்கிறாங்க. எல்லாம் எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? இல்லை ஏதோ முக்கியமான ஒரு நிகழ்வு பிடிச்ச விஷயமா தான் கவனிக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்றாங்க பசங்க? ஒரு பக்கம் கொட்டா இப்படி ஒன்று போவோம், இந்த பக்கம் என்ன பண்ணுது, வேற எங்கேயோ கவனம் போவோம். கரெக்டா? எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்னு நம்ம வடிகட்டினா தெரியும். எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? அவருடைய வார்த்தையை கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, செவி எல்லாருமே கொடுக்குறோம். செவி கொடுக்குறோமா இல்லையா? செவி எல்லாம் கொடுக்குறோம். பட் ஆனால் அதை செயல்படுத்துறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். செயல்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை நம்ம வெரி இம்பார்ட்டண்டா பார்க்கணும். என்ன சொன்ன? வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க உங்க வாழ்க்கையில், உங்களை பத்தி ஒருத்தவங்க மேடையில் நின்று பேசுறாங்க, நீ என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய காரியங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மையை குறித்து பேசுறாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவீங்க? கவனிப்பீங்களா, கவனிக்க மாட்டீங்களா? அப்படியே கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு 1000 பேருக்கு முன்னாடி உங்களை பத்தி பேசுறாங்க, ஒருத்தவங்க பேசி உங்களை பத்தி ஒரு காரியத்தை சொல்றாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை வழங்குறதுக்காக பேசுறாங்க, ஒரு பெரிய மனுஷன் வச்சுங்க. நீ என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துல? கவனிப்பீங்களா, கவனிக்க மாட்டீங்களா? இது ஒவ்வொருத்தருக்குமே வருகிற முக்கியமான விஷயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வருகிற முக்கியமான விஷயம். அந்த மேய்ப்பர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வருகிறது. அப்ப நம்ம செவி கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? இப்போ ஒருத்தங்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்குறீங்க. இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அட்ரஸ் கிட்ட ஒருத்தங்கிட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, அட்ரஸ்ல ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லும் பொழுது நம்ம பாதி வாங்குறதுக்கு காதுல வாய்ப்பு இருக்கா இல்லையா? முழுசா எல்லாமே உள்ள வாங்கிக்கிறோமா? முக்கியமான விஷயம்னா காதுல வாங்கிப்போம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு கவனிக்கலாம்னா கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போயிடுவோம். கரெக்டா இல்லையா? ஆனா உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. ஒரு அட்ரஸ் உங்ககிட்ட நீங்க போறீங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க, ஒரு முக்கியமான உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகுது, உங்களுக்கு ஏதோ ஒரு
ஏதோ தேவைக்காக நிறைவேற்றத்துக்கு நீங்க போயிடுறீங்க. இந்த இடத்துக்கு வாப்பா, இந்த இடத்துல தருமா உனக்கு தேவை நிறைவேற்றப்படும் ஒருத்தர் சொல்றாங்க. அட்ரஸ் அவங்க எழுதி கொடுத்துறான், அரைமுறைமா எழுதி கொடுத்துறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? போறவங்க இடத்துல நீங்க கேட்பீங்களா? கேட்கும்போது அவங்க சொல்றதை நீங்க எப்படி கேட்பீங்க? பாதியா சொல்லிட்டு வேணா வச்சுங்களேன். இந்த பாருப்பா இந்த முனுசாமி தெருன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க? முனுசாமி தெரு எக்மோர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் சொல்றானோ இல்லை, அவன் சொன்னதை நீங்க உள் வாங்கிருப்பீங்களா, வாங்கிக்க மாட்டீங்களா? அவன் முனுசாமி தெரு நான் காதுல உள் வாங்கிருப்பீங்க, வாங்கிக்க மாட்டீங்களா? அவன் முனுசாமி தெரு எக்மோர் அதுவே போதும், நான் அங்க போயிடுறேன். முதல்ல போய் முன்னாடி போய் நிப்பீங்களா, நிக்க மாட்டீங்களா? எத்தனை பேர் நிப்பீங்களா, நிக்க மாட்டீங்களா? அது காதுல விழுந்துச்சா விழல? அவன் பாதியா சொல்லிட்டு ஸ்பீடா இல்லப்பா எனக்கு டைம் ஆயிடுச்சு இதான் அட்ரஸ் சொல்லிட்டு அவன் போயிட்டா கூட நீங்க கவனிப்பீங்களா, கவனிக்க மாட்டீங்களா? அவன் முனுசாமி தெரு நானே ஓகே எக்மோர் ஓகே பஸ்ஸை பிடிச்சி போகலாம், யார்கிட்ட கேட்டுக்கிட்டு போயிட்டுலாம் போக மாட்டீங்களா? அது போலதான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வந்து கேர்லெஸ்ஸா நீங்க உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெளிவா நிறுத்தி நிதானமா அந்த அட்ரஸ் சொல்ற மாதிரிலாம் ஸ்பீடாலாம் போல நிறுத்தி நிதானமா வேத வார்த்தைகள் உங்களை நோக்கி உங்க ஆசீர்வாதத்துக்காக வருகின்ற நீங்க செவி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? செவி கொடுத்து நீங்க செயல்படுத்தும் பொழுது மாத்திரமே உங்களுக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். செவி கொடுத்து செயல்படுத்தணும் நீங்க. அதனால போன வாரத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது என்னன்னா அப்போஸ்தலர் எடுத்துங்க. அது உதாரணமா நான் காட்டிட்டு இருந்தேன். பலமான மேய்ச்சலை நம்ம பெற்றோம். அது என்னது? ஆரம்பத்துல ரட்சிப்பு. ஆமென். அந்த ரட்சிப்புன்ற ஒரு மேய்ச்சல்ல பெற்ற நாம அப்படியே தேவன் நம்மளை நிறுத்த மாட்டார். என்ன பண்ணுவாரு? ரட்சிப்புக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போவார். அதுக்கு உதாரணமாக தான் நான் அந்த அப்போஸ்தலர்ல ஒரு காரியத்தை எடுத்து வச்சிருந்தேன். நீங்க அந்த அடுத்த நிலைக்கு அந்த ஜனங்கள் போகிறதுக்கு தங்களை விட்டு கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதுல பாருங்க, அடுத்து தேவன் வந்து தேவனுடைய விருப்பத்தை அந்த ஜனங்க நிறைவேற்றதுனாலதான் கர்த்தருடைய நடத்துதல் அந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு. இது நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கவனிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10-11 வாசிமா. ஒரு நிமிஷம். இந்த பெரிதான சக்தின்னு சொல்ல போறவன் யாரு? அந்த சீமோன் என்கிற ஒரு மாய வித்தைக்காரன். 11ஆம் வசனம் வாசிங்க. அப்ப இவனுக்கும் ஜனங்க செவி கொடுத்துட்டு வந்தாங்க. பாருங்க, மேய்ப்பர் எது சொன்னா நம்ம செவி கொடுத்து ஒரே மேய்ப்பருக்கு செவி கொடுத்து அதை செயல்படுத்தினாதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த நடத்தல போக முடியும். இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அவனுக்கும் செவி கொடுத்து வந்த ஜனங்க தான். ஆனா 12ஆம் வசனத்துல கதையே மாறுது. 12ஆம் வசனம் வாசிங்க. ரட்சிப்புக்கு அடுத்தது என்னங்க போட்டிருக்கு? அதுதாங்க வேணும். தேவன் பாருங்க, அந்த அடுத்த கட்ட நடந்ததுக்கு தங்களை இவங்களை விட்டு கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த காரியங்கள் ஒரு அதான் நல்ல மேய்ப்பர் வந்து மனிதர் மூலமா தான் நடத்துவார். அந்த மனிதர் மூலமா இந்த மாதிரி ஊழியக்காரமும் நடத்தும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? அந்த செவி கொடுத்து வந்த அந்த சீமோனை கைவிட்டுட்டாங்க. என்னது? செவி கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? செயல்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க சீமோன்றவனை நீங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி அவனே ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பான். கரெக்டா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் என்ன பண்ணாங்க? கர்த்தர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அதை என்ன பண்ணாங்க? செவி கொடுத்ததை செயல்படுத்தினாங்க. நாம சொல்றோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வசனங்களை விசுவாசிக்கிறோம். கரெக்டா? நாம கைவிட வேண்டிய காரியங்களும் இருக்கு கர்த்தருக்காக. என்னது? இந்த மாதிரியான பெரிதான சக்தின்னு போன்ற அந்த காரியங்களை விட்டுட்டு தனக்குன்னு ஒரே மெய்ப்பனை, நல்ல மெய்ப்பனை அவங்க தெரிந்து கொண்டாங்க. ஆமென். கரங்களை தட்டி தேடி நம்ம மேம்படுத்தலாமா? நம்ம வாழ்க்கையில நீங்க எல்லாமே போடல. இவன் ஆசீர்வாதம் அடைஞ்சா, அவன் கார் வாங்கினா, வீடு வாங்கினா இங்க போடல. ஆனா தேவனுடைய நடத்துதல அவங்க தொடர்ந்து பெற்றாங்க. அது மாத்திரம் தெரியுது. கரெக்டா இல்லையா? அது நான் இனிமேல் தான் காட்ட போறேன். ஆமா, சிலைகளை வணங்குற விக்கிரகமான காரியங்கள் என்னென்ன நம்ம இன்னமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நடத்துதல்ல இருக்கிற நாம சில வேளைகள் அவருடைய நடத்துதல பெறாம போறோம்னா காரணம் என்னன்னா, இந்த மாதிரி இந்த சீமோன் மாதிரி நம்ம இன்னும் கைவிடாம ஏதாவது வச்சிருக்கோம். இன்னைக்கு அதை நம்ம கலைந்து விட வேண்டும், அதை கைவிட்டு விட வேண்டும். நீங்க கைவிடணும். நீங்க நானும் என்ன பண்ணோம்? நம்ம எதையாவது பணத்து மேல அதை விக்கிரகமா வச்சிருக்கோமா? இன்னும் விட வேண்டிய காரியம் தாயத்து, சாஸ்திரம், இன்னும் பாரம்பரியம் என்னென்ன நம்ம விக்கிரகங்களா எதை வைத்திருக்கிறோமோ அவையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? உலகம் என்ற அந்த மயக்குகிற காரியம். இந்த இடத்துல மயக்கி வச்சிருந்தானா யாரு? சீமோன் என்பவன் பிரமிக்க பண்ணியிருந்தானா அந்த ஜனங்களை. அந்த உலகமும் நமக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்தது? ஞானசாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிச்சு? உலகம் மயக்குபவை. கரெக்டா? உலகத்தை குறிச்சு ஆண்டவர் சாலமோன் என்ன சொல்ற? உலகமும் ஒரு சாலமோனுக்கு நீங்க நம்ம உலக ஆசை இச்சைகளும் நம்ம என்ன பண்ணுது? மயக்குபவையாக காணப்படுது. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கைவிட தேவனுக்கு செவி கொடுக்க நீங்க அடுத்த கட்ட நடத்துதலை என்ன பண்றீங்க?
பெறுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். அதுக்கு எதுக்கு ஆலயத்துக்கு கூடி வரதை விட்டு விடாதீங்கன்னு சொன்னா, கர்த்தர் மாசம் ஒரு வாரம் உங்களை வந்து உங்களோட கூட பேசுவார். நீங்க வேதத்தின் திறந்தாலும் உங்க கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தொடர்ந்து நீங்க கேட்கும்போது, இதை நீ செய் மகனே, இதை செய்யாத மகளே ஆண்டவர் சொல்லுவார். சொல்ல மாட்டாரா? அது எதுக்கு சொல்றாருன்னா, அதனாலதான் இது வெரி இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்கணும். உங்க வாழ்க்கையில அதை நீங்க இம்பார்ட்டன்டா பார்க்கணும். அதுதான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுது? மூவ் பண்ணுகிறது. புரிந்து கொண்டீங்களா? இந்த ஜனங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கர்த்தர் நடத்துறாரு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, சூப்பரா பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? கைவிட்டுட்டாங்க. என்னத்தை கைவிட்டாங்க? சீமோன் என்ற மனிதனை கைவிட்டாங்க. இனிமேல் அவங்க செவி கொடுக்க 2 காது இருக்கின்றது. ரெண்டு பேருக்கு செவி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னது 2 காதுனா 2 பேருக்கா செவி கொடுப்பீங்க? 2 காதா இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் நான் செவி கொடுப்பேன். ஆமென். என் வாழ்க்கையில ஒரே ஒரு தெய்வம், இந்த இயேசுவுக்கு மாத்திரமே நான் செவி கொடுப்பேன்றவங்களுக்கு தான் சக்சஸ். நான் தாழ்ச்சி அடையாத வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி தேவனுக்கு நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. அவர்தான் அந்த மேய்ப்பரை தவிர அவருக்கு ஈக்குவலான ஒருத்தர் யாருமே இல்லை. அதனால அந்த ஜனங்க செவி கொடுத்ததுனால அந்த பிரமிக்கத்தக்க அந்த உலகம் போன்ற அந்த இச்சிக்கிற காரியங்கள், சீமோன் அந்த மாதிரியான ஆட்களை நாமளும் விடும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க விட்டதுனால தெய்வம் என்ன பண்றாருன்னா, பிரதான சீடனாகிய சீமோனையே அனுப்புறாரு. என்னது? அவங்க விட்டுட்டு ஒரு காரியத்துல பெறாம இருக்கிறாங்க. அதுதான் அடுத்த கட்ட நடத்துதல் எழுதி வச்சு. என்னது? அதுதான் அடுத்த கட்ட நடத்துதல். அவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஆனா அவங்க இன்னும் ஒன்று பெறணும். என்ன பெறணும்? கர்த்தர் நடத்துறாரு. அவங்க என்ன அழகா நடத்துறாரு பாருங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. பிரமித்தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னா. ஆனா அது அவங்க வந்து என்ன பண்ணாங்க? 15ஆம் வசனம் சிஸ்டர். ஆமாங்க. ஆமே. இப்ப சங்கீதம் 23:2 வாசிங்க. கர்த்தருக்குள்ள மெய்ப்பேர் ஏத்துக்கிட்டீங்க. அடுத்த கட்ட நடத்துதல் ஒண்ணு இருக்கு. அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தராகிய தேவன் ரட்சிப்புன்ற அந்த பொருட்களை, அந்த மேய்ச்சலை கொடுத்து அப்படியே வந்து சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு அப்படின்னு சொல்லாம இந்த ஜனங்கள் என்ன பண்றாரு? அமர்ந்த தண்ணீர் அண்டை, ஞானஸ்நானம் பெறுகிற ஒரு இடத்துல அங்க கொண்டு போய் அங்க இது பண்ண தேவன் அங்க இன்னொரு ஞானஸ்நானம் பெற வேண்டியது இருக்கு. என்னது? அமர்ந்த தண்ணீர் அண்டை. அப்படி நீங்க ஸ்பிரிச்சுவலா அதை பாருங்க. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகளே, அவருடைய ஆசீர்வாதங்களே நம்ம வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க குறைவா காணப்பட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய குறைவே இருக்கு. வசதியில குறைவு கிடையாது. உங்களுக்கு வசதியோட ஒரு பெரிய குறைவு. என்ன குறைவு நான் சொன்னப்போ? இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய குறைவை தேவன் கண்டார். என்ன குறைவு? ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, விசுவாசிட்டாங்க, வெரி குட். பெரிய குறைவே அந்த ஜனங்க பெறாம இருந்தாங்க. தெய்வம் அதை பார்த்தாரு. என்ன பண்ணாரு? அமர்ந்த தண்ணீர் அண்டையில். அவங்க வந்து வாழ்க்கையில ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கையை ப்ரீவியஸ்ல வாழ்ந்திருப்பாங்க. அந்த சமாரிய ஜனங்கள் என்ன பண்ணணும்? அந்த இயேசு கிறிஸ்து இல்லாததுனால ஒரு அமைதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த ஜனங்களை ரட்சிப்புன்ற அந்த ஒரு மேய்ச்சலை கொடுத்து தெய்வம் என்ன பண்றது? அடுத்த கட்ட நடத்துறது ஒரு பெரிய குறைவோட அவங்க இருந்துடக்கூடாது. என்ன பண்றாரு ஆண்டவர்? அப்படியே அடுத்த கட்ட நடத்துது. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ஏன்னா இந்த இடத்துல இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? கார் வாங்கினாங்களா? அப்படி இப்படிலாம் தேவன்லாம் போடலாம். ஒரே ஒருத்தர் கரத்தை பிடிச்சி நடத்துறதுக்கு ஒரே ஒருத்தர் அவங்க அந்த குறைவு அவங்க கிட்ட இருந்து அவர் வாங்கிட்டாங்கன்னா போதும், அவங்க பெற்றிருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரே ஒருத்தர் ஆண்டவர் காமிச்சிட்டார். யார் அவரு? நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவரே சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர். ஆமென். அந்த குறைவு இவங்க கிட்ட காணப்பட்டதுனால அந்த மேய்ப்பர் என்ன பண்ணாரு? இவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, தன்னை வந்து என்ன பண்ணாங்க? தன்னுடைய வாழ்க்கையில யார் பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க? ஒரே மேய்ப்பர் அவர்தான் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, கைவிட வேண்டியதை செவி கொடுத்ததை செயல்படுத்தும் பொழுது அடுத்து என்ன நடந்துச்சு? கர்த்தர் என்ன பார்த்தாரு? தன்னுடைய பிரதான சீடனாகிய பேதுருவை அனுப்பி என்ன பண்ணாரு? ஞானஸ்நானம். அடுத்து என்ன போடப்பட்டிருப்பாங்க? 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் அவர்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை. இதுதாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க அங்க போனாங்களா? அவங்க வாழ்க்கை அங்க என்னாச்சு? வேற ஊருக்கு போனாங்களா? அதெல்லாம் போடல. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவங்க பெற்றுட்டாங்க. ஆமென். அதை பெற்றுட்டாலே அவங்க வாழ்க்கைய சேஃப். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாமே சேஃப்ல இருக்கீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்ககிட்ட ஏதாவது ஒரு குறைவு இருந்துச்சுன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கும். அது என்ன குறைவுனா, ஒருவேளை ஏதாவது பரிசுத்த அபிஷேகத்தில் ஏதாவது பெறாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு தெய்வம் நம்மளோட கூட பேசுறாரு. இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க. ஆமென். அதுதான் குறைவு. அந்த குறைவை தேவன் அந்த மேய்ப்பர் உங்களுக்கு சரி செய்துவார். கண்டிப்பா தருவார். உடனே கிடைக்கலனாலும் நம்ம பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க நானும்
பெற்றுக்கொள்வோம். வேற எந்த குறைவும் நமக்கு கிடையாதுங்க. வேற யாராவது உங்களை பார்த்து நம்ம முன்னாடி பாட்டில் சொன்ன மாதிரி ஏதாவது குறைவா இருக்கு, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, என்னதான் எப்படிதான் அவன் செஞ்சுட்டு போறான் 32 பழம் தெரியுதா மாதிரின்னு கேட்டாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அங்க போய் என் மேய்ப்பராய் என் இயேசு இருக்கும்போது என் வாழ்வில் குறைவு கிடையாது. பணம் இல்லைன்னு சொன்னாங்களா? என் மேய்ப்பராய் என் இயேசு இருக்கும்போது என் வாழ்வுல குறைவு கிடையாது. நீ என்ன பார்த்து என்ன சொல்லுவ? நான் தான் பெரிய பணக்காரன், என் இயேசுப்பா என் கூட இருக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் அப்ப குறைவுன்னு ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வந்தா என்ன குறைவு இருக்கும்? ஸ்பிரிச்சுவலா ஏதாவது ஒரு குறைகள் நான் இன்னும் பெறாம இருக்கலாம். அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமா இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அதுக்கு தான் இன்னைக்கு வலியுறுத்தப்பட்டு பேசுறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கிட்டீங்கனாலே அமர்ந்த தண்ணி உள்ள வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழைப்புண்டு நீங்க தெரிய மாட்டீங்க. அமர்ந்த தண்ணி நண்டில உங்களை யார் கொண்டு தினமும் நடத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு நான் காட்டுறேன். 2வது வசனத்தை அதுக்கு ஒப்பு விடுறது. அப்போ இந்த மாதிரியான காரியங்கள்ல சபைகள்ல பிரசங்கிக்கப்படும் பொழுது பாருங்களேன், முதல்ல நான் போன வாரம் சொன்னேன், ஆரம்பத்துல இருந்து பெற்ற ரட்சிப்பு சந்தோஷத்தையும் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோமான்னு சொல்றப்ப நம்ம சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிறோம். இன்னைக்கு அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆரம்பத்துல அடைஞ்ச சந்தோஷம், ஆசீர்வாதம் இதெல்லாம் இன்னைக்கு எனக்கு அதே மாதிரி வேணும்னு விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி பாஸ்டர்லாம் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? ஆனா ஒரு போதகர் வாயில ஒரு வார்த்தை வேற மாதிரி கடினமான, இந்த மாதிரி செவி கொடுக்கணும், இந்த மாதிரி செவி கொடுத்தாதான் இந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது மாத்திரம் பாஸ்டர் மேல ஏன் ஆத்திரம் வருது? ஏன் பிரச்சனையா வருது? நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா அது மாதிரி நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு கடைசி காலங்கள். கர்த்தருடைய வார்த்தை நல்லபடியா வந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைன்னா பாஸ்டர் மேல என்னங்க அநியாயமா இருக்கு. நான் ஒரு காரியத்தை முதல்ல சொல்லிடுறேன், தயவுசெய்து பாஸ்டா இருந்தாலும் சரி, பாஸ்டர் சொல்றது தேவ கொடுத்த கிருபா, அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒன்னே ஒண்ணுதான் நான் தெளிவா சொல்றேன். போஸ்ட்மேன் என்னது? நீ யாருக்கு செவி கொடுக்கணும்? இப்போ போஸ்ட்மேன் வராங்க, கொஞ்சம் கவனிங்க. நான் போஸ்ட்மேன் உள்ள வராங்க. ஒரு போஸ்ட் உங்க அப்பா அம்மா எழுதி கொடுக்குறாங்க, லெட்டர் போஸ்ட் வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு மணி ஆர்டர் வருதுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? போஸ்ட்மேன் வராருங்க உள்ள, நீங்க ஓடி போய் என்ன பண்ணுவீங்க? அந்த வார்த்தை யாருடையது? அப்பா அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்மேன் ஞாபகம் வச்சுப்பீங்களா? போஸ்ட்மேன் முகத்தை கூட யாருமே பார்க்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? இந்த காலத்துல போஸ்ட்மேன் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நீ மணியாடு கொடுத்துருக்காங்க, வாங்க வாங்க போஸ்ட்மேன் வாங்க, உங்களுக்கு கை பிடிச்சி அவங்க வர வைப்பீங்களா உள்ள? எவ்வளவு பெரிய மணியாடு நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்க கஷ்ட காலத்துல, அப்படியே சொல்லுவோம் நம்ம. வாங்கிட்டு அனுப்பிச்சிருவீங்க. அவனை பத்தி நீங்க நினைக்க, போஸ்ட்மேன் முகம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், கொடுத்துட்டு கை சைனை போட்டு நீங்க போயிடுவீங்க. கரெக்டா இல்லையா? அதே போல அம்மா அப்பா ஏதாவது உங்களை கண்டிச்சு திருத்தி, இந்த மாதிரிலாம் மகனே நான் கேள்விப்படுறேன், இந்த மாதிரிலாம் உன்னை திருத்தியும் சொல்லி உன்னை குறிச்சு ரொம்ப ஒரு கோபமா ஏதோ ஒரு, அதே சமயத்தில் ஒரு அக்கறையோட கோபத்தை வெளிப்படுத்தி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அதை வாங்கி படிச்சுட்டு அந்த போஸ்ட்மேனை நீங்க திட்டுவீங்களா? இல்ல மணி ஆர்டர் பணமே வரல, ஏன்டா போஸ்ட்மேன் பணம் வரல சட்டையை பிடிச்சி இழுப்பீங்க நீங்க? அவன் என்ன கொடுக்குறானோ அதை எடுத்து வந்து கொடுக்குறது அவனுடைய. போஸ்ட்மேன் யாராவது ஞாபகம் வச்சுப்பீங்களா? தயவு செய்து மறந்துருங்க. ஞாபகம் எங்களுக்கு இந்த இங்கிருந்து பேசுற நினைவிலேயே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தை? என் பொருட்டாவே என்னவே நான் போஸ்ட்மேன் எவனும் நினைக்கவே மாட்டாங்க. சைக்காலஜிக்கலா போஸ்ட்மேன் யாருமே, நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யாருமே போஸ்ட்மேன் வரா உள்ள லெட்டர் சைன் பண்ண போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். அந்த மாதிரி நினைச்சுங்க. இங்க வர்றது உங்களுக்கான ஆசீர்வாதங்களா இருந்தாலும் அது யார்கிட்ட இருந்து வருது? அந்த வார்த்தை கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்துக்கான வழியை சொல்லும் போது, அது கண்டிக்கும் பொழுதும் அது எங்கிருந்து வருது? மகனே மகளே இது திருத்திக் கொள் என்று வரும் பொழுதும் அது எங்கிருந்து வருது? அர்த்தத்துல வருது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த போஸ்ட்மேனை ஞாபகம் வச்சுப்பீங்களா? இந்த போஸ்ட்மேனை ஞாபகம் இருக்கக்கூடாது. என்ன நீங்க மறந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே. இங்க யார் பேசினாலும் சரி, யார் நடத்துறாங்க, நம்ம மேய்ப்பர் யாரு அப்படின்னா நீங்க அவருக்கு தான் செவி கொடுப்பீங்க. கரெக்டா இல்லையா? அவருக்கு தான் செவி கொடுக்கணும். நீங்க மறக்கிறதுக்கு தான் நீங்க நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஜனங்க தங்களை யார் அதை எடுத்துக்கிட்டாங்க? யாரை மேய்ப்பரா எடுத்துக்கிட்டாங்க? கர்த்தரை மேய்ப்பரா எடுத்துக்கிறதுனால தான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு போனாங்க, செவி கொடுத்தாங்க. செவி கொடுத்ததை செயல்படுத்தினதுனால தான் அவருக்கு கிட்ட இருக்கிற ஒரு குறைவை கர்த்தர் என்ன பண்ணாரு? நீக்கி போட்டார். இன்னைக்கு நீங்க வந்த ஒவ்வொருவரும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைவு பர்சனலா உலகத்துல இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் இருந்தாலும் சரி, அவருக்கு செவி கொடுத்து பாருங்க, கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? செவி கொடுத்துட்டு இந்த பக்கம் இல்லை, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறது இல்லை. அதை என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். அப்பதான் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜனங்க அதை பெற்றுக்கொண்டாங்க. அது பெற்றுக்கொண்டதால தான் அடுத்த கட்டம் நடத்துறதுக்கு தெய்வம் நடத்தினாங்க. ஆமென். பாருங்க, இதுக்கு அகைன்ஸ்டா ஒரு கூட்டத்தை காட்டுறேன். இவங்க கிட்ட வந்துட்டாங்க ஜீசஸ் கிட்ட. பட் ஆனா என்ன பண்ண, இப்ப நான் முன்னாடி சொன்னேன் போஸ்ட்மேன் கதை மாதிரி ஆயிடுச்சு. அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியல. கர்த்தரை பார்த்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ வந்து சாதாரணமா நினைச்சிட்டாங்க. அவர் யாரு, எங்கிருந்து அந்த வார்த்தை, எங்கிருந்து அவர் தான் ஜீவாப்பன்றத காதுல வாங்காம போயிட்டாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் படிங்க.
அதனால என்ன ஆகுதுன்னா கர்த்தருடைய அந்த நடத்துதல் தடைப்பட்டு போயிடுச்சு இந்த ஜனங்களுக்கு. இந்த மாதிரி மட்டும் நம்ம இல்லாம பார்த்துக்கணும். 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் வாசிமா. என்ன அநியாயம் இது? நீ நல்லது செய்ய, உனக்கு கார் வாங்க, வீடு வாங்குவ, அது வாங்க, இது வாங்கன்னு சொன்னவர்களும் நல்லா காது கேட்குது, கரெக்டா இல்லையா? ஆனா இந்த அதுக்கு தடையா இருக்கிற பாவங்களை விடும்பொழுது ஒரு கடினமான உபதேசங்கள் வரும். கடினமான உபதேசமா அவங்க நினைக்கிறது என்ன அர்த்தங்க? அதுக்கு இவரை போய் புரிஞ்சு இவர் எல்லாத்தையுமே ஒரு கூட இருக்கிற சீடர்கள் கூட விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ யாருக்கு லாஸ்? யாருக்கு லாஸ்? இயேசு கிறிஸ்து லாஸா? ஆடுகள் ஒரு 10 ஆடுகள் குறைஞ்சி போயிடுச்சு, ஒரு 50 ஆடு குறைஞ்சி போயிடுச்சு, அந்த லாஸா அவருக்கு? அந்த மேய்ப்பருக்கு ஆடுகள் போறது லாஸா? ஒரு மேய்ப்பருக்கு ஆடுகள் போறது லாஸ்ன்றது அவர் வந்து மனசு திருத்தி அவங்களை கொண்டு வரணும் தான் எதிர்பார்ப்பாரு. ஆனா உண்மையிலேயே லாஸ் யாருக்கு? ஆடுகளுக்கு தானே. அப்ப கடின உபதேசம் சொல்லி ஒரு நல்லது வரும்போது மட்டும் கேட்கும் பொழுது, அதுக்கு அடுத்த நடத்துதல் வரும்பொழுது அதை சுதந்திரத்தை கொள்றதுக்கு வழிவாசல்களை தேவன் காட்டும் பொழுது அது பெறாம போனா யார் மேல தப்பு? நல்ல மேய்ப்பரை. அதனாலதான் சொல்றேன், நல்ல மேய்ப்பர்னா அவருக்கு நல்ல மேய்ப்பர் நம்ம சர்டிபிகேட் கொடுக்கணும். நல்ல ஆடுகள் நமக்கு சர்டிபிகேட் நம்ம கொடுக்கணும், கரெக்டா இல்லையா? நமக்கும் கொடுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அப்ப நம்ம செவி கொடுக்கறத என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க வந்து ஜீவனை 40ஆம் வசனம் வாசிமா. அவங்க அதெல்லாம் விசுவாசிக்கல. ராஜ்யத்துக்குரியவர்களை பேசும்போது ஜனங்களுக்கு ஒரு இதுவாயிடுதுங்க இந்த காலத்து கடைசி காலங்கள்ல. அதாவது நடத்துதெல்லாம் என்னது? அமர்ந்து தண்ணியில அண்டையில போய் நிறுத்துறாரு. அது 3ஆம் வசனம் வாசி. சங்கீதம் 23:3 அதை வாசிச்சு எழுதி உங்க நோட்ல எழுதி வச்சுங்க, இல்ல இருதயத்துல கூட எழுதி வச்சுங்க. கர்த்தருடைய நடத்துதல் நீங்க ஓரளவுக்கு உங்க ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னு வச்சீங்கன்னா, அதுக்கடுத்த நடத்தல் எப்படி தெரியுமா இருக்கும்? கண்டிப்பா அது நீதியின் பாதையா தான் இருக்கும். கரண்ட்ல தட்டி தேவன் நாம மேம்படாம அதுல பிரசன்னா பாதையும் இருக்காது, இல்ல லதா பாதையும் இருக்காது, வேற எந்த பாதையும் இருக்காது. அது எந்த பாதையா இருக்கும்? நீதியின் பாதையா. நீதியின் பாதைனாலே கண்டிப்பா அதுல கண்டிப்பு இருக்கும். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுல நீ இதை பண்ணாத மகளே, இதை பண்ண மகளே, நீதியின் பாதைனாலே கண்டிப்பா அங்க நடத்தல். ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல புல்கட்டு கொடுப்பாரு, நல்லா சாப்பிட்டு நல்லாமே சந்தோஷமா இருங்க இல்லைன்னு சொல்ல, அப்படியே ஆர்டர் விட மாட்டாரு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இடத்துல கொண்டு போவாரு, ஜனங்களை கொண்டு போனார். இடம் கொடுத்தாங்க, ஜனங்களை கொண்டு போனார். அதுக்கு அடுத்த குறைவை நீக்கினார். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாரு? அவருடைய நாம மகிமைக்காக நீங்க வாழ்றீங்க, அவருடைய நாம மகிமைக்காக என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு என்னையும் நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3 என்ன சொல்லுது? உங்களுடைய தேர்ச்சி, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நீதியின் பாதையில் உங்களை நடத்துவார். நீதியின் பாதையில போகும்போது கண்டிப்பு வரும். பிளஸ் மைனஸ் ரெண்டுமே, பிளஸ் மைனஸ்ல கண்டிப்பா பிளஸ் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் உங்களை இன்னும் வளைன்னு என்ன பண்ணும்? உருவாக்கி விடும் கர்த்தருக்குள்ள. ஆமென். ஆனா இந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்த உபதேசம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் சொல்லும்போது அதை அவங்க ஏத்துக்க முடியல. ஆசீர்வாதங்களும் அற்புதங்களையும் பட்டுக்கிட்டு வந்த அந்த ஜனங்க இங்க இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப இதுக்குள்ள போகும்போது போல நீங்க வீட்டுல கூட போய் வாசிங்க. அவர் கிறிஸ்துவே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் சொல்றப்போ அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல. தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து பேசும்போது ஜனங்க என்ன பண்ண முடியல. அந்த ஜனங்க ஏத்துக்கிட்டாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாரு? அதுக்கு அடுத்த ஏன்னா அங்க என்ன போட்டிருக்காங்க அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசுறது அவங்க என்ன கேட்டு விசுவாசி ஞானசானம் பெற்று அதுக்கப்புறமா பரிசாவியும் பெற்றாங்க. ஆனா இந்த ஜனங்க ஏன் வர முடியல? ஏன்னா அந்த மேய்ப்பருடைய சத்தத்துக்கு என்ன பண்ண முடியல? ஓரளவுக்கு தான். அதாவது இன்னைக்கு நம்ம இஷ்டப்படி ஸ்டைலா மேய்ப்பர்லாம் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. மேய்ப்பர்னால என்ன பண்றது? அவருடைய சித்தப்படி தான் நம்ம போகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை சூப்பரா போகும். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப இந்த ஜனங்க பாருங்க, கிட்ட வந்து என்ன சொன்னாங்க? இது கடின. அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான. அப்போ இந்த ஒரு நிலை நமக்கு வராம பார்த்துக்கணும். அதனால ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அந்த மேய்ப்பர் என்ன பண்றோம்? அந்த மேய்ப்பருடைய சத்தத்தின்படி நடக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வார்த்தைகளை கேட்கறதுக்கு மாத்திரம் இல்லைங்க, அது செயல்படுத்தணும். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, உம்மை விட்டு நாங்க எங்க? உம்மிடத்தில் தானே நித்திய ஜீவ வசனங்கள். மற்ற எல்லாரும் நிறைய பேர் அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவர்கிட்ட தான் நீதியின் பாதையில போனதான் எனக்கு ஜீவன் உண்டு. நீதியின் பாதையில் என்ன இருக்கு?
ஜீவன். நீங்க ரட்சிக்கப்பட்டு நடத்தப்படுறதெல்லாம் எதுக்கு நடத்தப்படுறது? நீங்க எதுக்கு நடத்தப்படுறது? இந்த உலகத்தோட நிறுத்திக்கிறதுக்கா? ஜீவனுக்குள்ள பிரவேசிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஒரு தொழுவத்துல ஒரு ஆடு ஒரு மேய்ப்பர் நடத்திட்டு வராரு, அது எங்க நடுரோட்லயே படுக்க வச்சிருவாரு. ஒரு ஆடுகளையும் என்ன பண்ணுவாரு? இப்ப போயிட்டே இருக்கிறாருங்க, காடு வழியில வருது, இந்த காடெல்லாம் தாண்டி நடத்திட்டு போறாரு, பாதி வழியில விட்டுட்டு மேய்ப்பர் போறது அவங்க நடத்துறாரு. உங்களை இந்த உலகத்துல வரும்போது புல்கட்டு வரும் கொடுப்பாரு, சந்தோஷமா அவங்களை நல்லா புஷியாக்குவாரு, எல்லாம் பண்ணுவார் தான். ஆனா கடைசியில தொழுவத்துல சேர்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசியில எங்க போய் சேர்க்கணும்? தொழுவத்துல போகணும். நீங்களும் நானும் எங்க போகணும்? பரலோக ராஜ்யம் இந்த தொழுவத்துக்குள்ள போய் சேரணும். விசுவாசிங்களா? அப்ப நாம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கிறதை செயல்படுத்தணும். இது ஜனங்க அதை செயல்படுத்த தவறுனதுனால கர்த்தருடைய நடத்துதலை என்ன பண்ண முடியல, பெற முடியல. ஆமென். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குமா? நாம இருக்கக்கூடாது. அதனால இந்த 2வது பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. நம்ம செவி கொடுக்கிறத என்ன பண்ணணும்? செயல்படுத்தினாதான் அந்த நடத்துதலை நாம் தொடர்ந்து நம்ம வாழ்வில் பெற முடியும். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த கட்ட நடத்துதல். கொஞ்சம் பவுலுடைய வாழ்க்கை கூட நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். பவுலுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லா தெரியும் அல்லவா? பவுல் எப்படிப்பட்டவர்? ஆரம்பத்துல அவருடைய வார்த்தையை வாங்கினவர், போக 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 அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு? அந்த பலமான மேய்ச்சலை பெற்று அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? இவரு விடுவிக்கிறா மாறிட்டாரு. இவருடைய உருமாவை தொட்டவங்க என்ன பண்ணாங்க? குணமான அளவுக்கு மாத்திட்டாரு. உங்களும் என்னையும் விடுதலை ஆக்கிறவங்களா வச்சிருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் விடுதலை பெறுகிறவனாகவே இங்க உட்காந்துருக்காங்களா, இல்ல விடுதலை கொடுக்குற அளவுக்கு நம்மளை மாத்துவாரா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நான் கர்த்தருடைய கிருபையால நான் சொல்லிட்டேன் இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொன்னேன். இந்த வார்த்தைகள் எல்லாமே திராட்சை ரசம் போடுறது ஒண்ணு. அது மண்ணைக்குமே என்ன பண்ணாது? அதே ஃப்ரெஷ்னஸ், அதே அதே எல்லாமே தேவன் இந்த வார்த்தை அதே அதே எல்லாமே கொடுப்பார். ஆனா அதை பெற்றுக்கொள்கிற நாம ஒண்ணு அதை வாங்கிட்டு தூக்கி போட்டுடலாம், வாங்கிட்டு இல்ல அலட்சியமா எங்கேயாவது தவற விட்டுடலாம். அது உங்ககிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட என்கிட்ட தான் இருக்கு. அவர் கொடுக்கறத அவர் கொடுத்துட்டாரு. பட் அதை வாங்கி வேஸ்ட் பண்றது யார்கிட்ட இருக்கு? இந்த வார்த்தையை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டாலும் ஆசீர்வாத குறைவு யாருக்கு? நமக்கு தான். இதை மனதில் நிறுத்திக் கொள்வோம். அப்ப நாம ஒண்ணு மட்டும்தான், செவி கொடுத்தலை செயல்படுத்தணும்னா, செவி கொடுத்தலை என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். அதுதான் கர்த்தருடைய தொடர்ச்சியான நடத்துதலுக்கு நம்ம நேராக நம்மளை நடத்தும். அடுத்து பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், தயவு செய்து நோட் பண்ணீங்க. உயர்வுல என்னது? இப்ப நீங்க செவி கொடுத்துட்டீங்க, செயல்படுத்துறீங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை என்னையும் வெரி குட். என்ன சொன்னீங்க? செவி கொடுத்துட்டீங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையாத வாழ்க்கைக்குள்ள உங்களை கர்த்தர் நடத்திடுவாருங்க. ஏன்னா நீங்க நீதியின் பாதையில இந்த அப்போஸ்தலர்ல பார்த்த ஜனங்க மாதிரி நீங்க கீழ்படிச்சிட்டீங்க. அடுத்தடுத்த நடத்தல அவங்க நடத்துவாரு. ஓகேவா? ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கையில அவர் என்ன பண்ணுவார்? உயர்வை கொடுத்துருவாரு. கண்டிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைங்க வாழ்க்கை எல்லாம் நம்ம நல்லபடியா ஆசீர்வதிப்பார். ஆனால் இங்கதான் நீங்க கவனிக்கணும். 3வது பாயிண்ட் தயவு செய்து மறக்காதீங்க. உயர்வுல அவருடைய நடத்துதலுக்கு முழுமையா விட்டு கொடுக்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஒரு உயர்வு கர்த்தர் கொடுப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உபாகமத்தில் சொல்லப்பட்டபடி அத்தனை ஆசீர்வாதம் நீங்க வலது புறத்திலும் எடுத்துக்கிட்டது. நீ பட்டணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நிறைய எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு நோக்கி வரும். ஆனால் அந்த உயர்வுல அவருடைய நடத்துதலுக்கு நீங்களும் நானும் முழுமையா நடத்த இடம் கொடுப்போமா? இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கேள்வி, என்னடா இப்படி கேட்கறாங்க, இப்படி எல்லாம் கேட்கிறீங்களே ஐயோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவருடைய மேய்ச்சலை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்க ஏன்னா அது தொடர்ந்து அனுபவிச்சு பெறணும். பரலோக ராஜ்யத்தை நீங்கள் நானும் தக்க வச்சுக்கணும் தான் பேசுறேன். அப்படின்னா உயர்வுல அவருடைய நடத்துதலுக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை அந்த அளவுக்கு டாப் லெவல்ல கொண்டு போவாருங்க. ஆனா நீங்க பண்ண வேண்டியது அங்கேயும் நீங்க தான்ப்பா என்ன நடத்தணும். சொல்லுங்க பாரு, இப்பவே அறிக்கை செய்ய பார்க்கலாம். என் வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவரே நாங்க உங்களை தான் ஆண்டவரே உயர்த்துவோம். ஆண்டவர் ஹல்லேலூயா. எவ்வளவு உயர்விலும் நான் உங்களை தான், உங்களுடைய நடத்துதல் அப்ப எனக்கு இன்னும் அதிகமா அப்பதான் எங்களுக்கு வேணும். விசுவாசிப்பீங்களா? நீங்க உயர்வை தக்க வச்சுப்பீங்க. ஆமென். நீங்க தக்க வச்சுங்க ஆசீர்வாதத்தை. அதுதான் முக்கியம். ஏதோ சொல்லிட்டு போறோம் அப்படின்னு இல்ல. இப்ப சங்கீதம் 23 எடுங்க. நீதியின் பாதையில என்ன நீதியின் பாதையில ஆண்டவர் நடத்துவார்னு பார்த்தோம். அடுத்து என்னது? வாசி. வெரி குட். எல்லாம் அப்டேட்ல இருக்கீங்க. எல்லாருக்கும் 100 மார்க்பா. அடா ஐயோ சூப்பர்ப்பா. எனக்கே தெரியாது. நானே வீட்டில் போய் மனப்பாடம் பண்ண முடியாது. அசிங்கமா இருக்கும் முன்னாடி. நான் போய் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்போ சங்கீதம் 23, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். என்னப்பா இது?
நீதியின் பாதையில நடந்தாலே வாழ்க்கையில மரண இருள், பாடுகள், பிரச்சனைகள் வரும். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? அந்த இருள்லயே மிக மோசமானது என்ன தெரியுமா? உயர்வு. உயர்வுனா அந்த உயர்வுல ஒரு இருள் வரும் பாருங்க, அதுதான் நமக்கே தெரியாத ஒரு இருள். நீதியின் பாதையில உங்களை தேவன் நடத்தி உயர்த்தி கொண்டு வரும் பொழுது ஒரு பாடு வந்துச்சுன்னு வச்சீங்கன்னா நீ யாரை நோக்கி பாப்பீங்க? ஆண்டவர் நோக்கி பாத்துருவீங்க. சங்கீத அதாவது ஒரு பாவம் இருள்னா என்ன நீங்க முதல்ல சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் மீ. இருள்னா என்னது? பாவம் ஒரு இருள், பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒரு இருளா சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது பெருமை. யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? பெருமையும் ஒரு இருள். பெருமை பாவத்தில் தானே இருக்கு. பாவத்திலே பெரிய பாவம் எது? பெருமை. இந்த இருளிலும் தேவன் நம்ம நடத்துவார். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. சங்கீதத்துல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த உமது கோலும், அது எப்படிங்க உமது கோலும் உமது கோடையும்? ஒரு டீச்சர் கிட்ட போய் ஒரு மாணவன் போய் உங்க கோல் உங்க கொம்பும் உங்க தடியும் என்ன தேற்றுது டீச்சர் அப்படின்னு யாராவது போய் சொல்லியிருக்காங்க? இந்த மாணவராக போய் சொல்லுவாங்களா? ஏங்க கொம்பு எங்கேயாவது தேற்றுமாங்க? கொம்பு தேற்றுமா? 4 அடி அடிக்கும். அலெக்சார்னு எங்க ஸ்கூல்ல ஒருத்தர் தான், ராட்சன் ஸ்கூல்ல, இவ்வளவு பெரிய கொம்பு எடுத்துட்டு வருவார். அடிப்பாரு பாருங்க, அப்பா 2 நாளைக்கு அந்த வலி இருக்குங்க. நமக்கு அந்த வலி அவ்வளவு கஷ்டம். அந்த கொம்புல வந்து கொம்பு எப்படி தேற்றுறோம் இல்ல? லேட்டா போனா அடி விடுவோம், பரீட்சையில ஃபெயிலா போனா அடி விடுவோம். ஃபாதர்னு பேரு, ஆனா அப்ப அவர் என்ன மாதிரி அடிப்பாருப்பா, இவ்வளவு பெரிய ஒரு பின்னாடி கை வச்சுட்டு சாந்தமா வராரு, பார்த்தா பின்னாடி பரம்பு இருக்கும். நடந்து வருவாருங்க அவரு, பார்த்தா பின்னாடி அவ்வளவு தூரம் பரம்பு எடுத்து வருவாரு. ஒரு அடிப்பாரு பாருங்க ஃபாதர்லாம், அதெல்லாம் மறக்க முடியாது. அப்புறம் எப்படி ஆண்டவர் இந்த வசனத்துல உமது கோலும் உமது அடியும் தேற்றும்னு போட்டிருக்கிறாரு? ஏன்னா வான் பண்ற அந்த காரியங்கள் நீங்க பெரிய பெரிய பள்ளத்தாக்குல விழுந்து விடாதபடி, மரணம் என்ற பள்ளத்தாக்குல என்னது இருள், மரண இருள்னா என்னது? உயர்வுல ஒரு இருள் வரும். உங்களை கர்த்தரை விட்டு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வுல என்ன பண்ண முடியும்? கண்ணை வந்து உயர்வு, பாவங்கள் இவங்கெல்லாம் கர்த்தரை விட்டு உடனே என்ன பண்ணுது? உடனே என்னையும் அந்த இடத்துல அவருடைய கோல் தான் தேடுறோம் நம்மள. என்னது? அந்த உயர்வுல கோல் தான் நம்மள தேடுறோம். அந்த இடத்துல மகனே அப்படிலாம் சொல்லி ஆண்டு ஒண்ணு வந்து வர முடியாது. அங்க என்ன பண்ணோம்? ஒரு கோல், கண்டிப்பான வார்த்தை, நீ இந்த மாதிரி போக கூடாது மகனே, அப்ப நீ தேற்றப்படுற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடினமான வார்த்தை பார்த்தா உன்னை தேற்றுகிறார் ஆண்டவர். அது உமது கோலும் உமது தேடி உமது அடியும். அப்ப நீ ஏதாவது ஒரு பாதை மாறி போகும்போது மரண இருள்ல விழுந்துட போறப்பா மகனே மகளே, என்ன பண்ண? அந்த பக்கம் போகாத, இது என்னுடைய சித்தமான பாதை இல்லை. நீங்க 1000 பாதையெல்லாம் சூஸ் பண்ணி போங்க, ஒரே பாதை உங்களுக்கு எனக்கும் நியமிச்சிருக்காரு, நீதியின் பாதை. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? அதனால அழைப்புண்டு திரியவே திரியாதீங்க. அந்த நீதியின் பாதையில போயிட்டாலே மரண இருள் போன்ற காரியங்கள் உங்களை விழுந்துடாம உங்களை பாதுகாக்கிறவர் யாரு? அவருடைய கோலும் அவருடைய தடியும். பாருங்க, ஒரு உதாரணத்தை காட்டி நான் உங்களுக்கு இந்த செய்தியை முடிக்க 2 உதாரணங்களை காட்ட போறேன். உயர்வுன்றது ஒரு இருளா நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இருள்னா என்னது? உயர்வு இருள் கிடையாது. உயர்வுல நீங்க வச்சிருக்கிற அந்த ஆணவம் இருள். புரியுதா? பாருங்க, ஃபர்ஸ்ட் உதாரணம், ஒரு நீதியின் பாதையில நடத்தி கொண்டு வரும்போது சப்போஸ் ஒரு பாவத்துல நீங்க விழுந்துட்டா கூட கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களை தூக்கி விடுவார். கரெக்டா இல்லையா? அப்போ உமது கோலும் உமது அடியும். நம்மளாம் மனிதர்கள் தான், நம்ம வந்து 100% அப்படியே பேர் பரிசுத்தவான்களா நம்ம வந்து போயிட்டு இருக்க. சில வேலைகள்ல நம்ம தவறி, தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு தவறுதல் வந்துச்சு. சங்கீதம் 51 எடுங்களேன். அந்த தெய்வம் எப்படி அவருடைய கோல், அவருடைய தடி அவரை எப்படி அவர் திருத்தி, அந்த தேவ ஆவியானவர் அவர் கூட இருந்ததுனால தான் இந்த அவர் திருத்தி வர முடிஞ்சது. பாவ அறிக்கை ஜெபம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 12ஆம் வசனம் வாசி. 51:12. உற்சாகமான ஆவி என்னை ஒரு பாவத்துல விழுந்தாரு, மிகப்பெரிய ஒரு பாவம், ஒரு கொலைபாதகம், ஒரு பக்கம் விபச்சாரம், இதெல்லாம் ரெண்டுமே பண்ணிட்டு விழுந்த அந்த மனுஷன் ஒரு மரண இருள் பள்ளத்தாக்குல விழுந்த ஒரு மனுஷன். ஆனா அவர் யார்? அவரு நீதிமான். யாரு? நீதியின் பாதையில சென்று கொண்டிருக்கிற மனிதன் தவறி விழும்போது அந்த இடத்துல கோல் தான் தேற்றுது. கோல் தான் அவனை அடிச்சா கூட என்ன பண்ண, அவனை எங்க கொண்டு வருது? தடிதான் அவனை தேற்றி அவன் என்ன பண்ணுது? ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, அவர் என்னது, ஒரு இடத்துல அவ்வளவு தூரம் அழுதாராம். தலையணை என்னது நனைகிற அளவுக்கு அவர் என்ன பண்றது? கண்ணீர் விட்டு கர்த்தரிடத்துல ஓடி. அந்த தேற்றுதல் யார் கொடுப்பா? பாவத்துல இந்த உலகத்துல தேற்றி அவனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி பரிசுத்தமான பாதையில் நீதியின் பாதையில் நடத்துகிற ஒரே தெய்வம் நம்ம இயேசு மாத்திரமே. கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மயப்படுத்தலாமா? நீ எப்பேற்பட்ட பாவத்துல விழுந்தாலும் சரி, உன்னை விடுதலையாக்க அவரால் முடியும். நீதியின் பாதையில நடத்துகிற அவரால் முடியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு,
நீதியின் பாதையில் தான் அவர் நடத்துவார். வேற எந்த பாதையும் நீ எதிர்பார்க்க முடியாது. உன் இஷ்டம் போல நடக்கிற பாதையில் அவரை நடத்த மாட்டார். நீதியின் பாதையில் தான் நடத்துவார். அந்த நீதியின் பாதையில் போறப்போ அவருடைய கோல், அவருடைய தடி கண்டிப்பா உங்களை, அதை நான் கவனமா பார்த்துட்டு இருக்கிறார் உங்களை. நீ எங்கேயாவது ஓடி போயிடக்கூடாது. எங்கிட்டாவது போய் நீ எங்கேயாவது போய் பாதம் மாறி போனா கூட அவர் இந்த தாவீது பாருங்க, பாதம் மாறி இந்த பொல்லாத பாவத்தினால பாதம் மாறி எங்கேயோ போயிட்டார் தான். ஆனா அவரை நோக்கி கூப்பிடுறப்போ என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? விட்டுட்டார் ஆண்டவர்? இல்ல. என்ன பண்ணாரு? மறுபடியும் அந்த ரட்சணியத்தின் சங்க 11ஆம் வசனத்துல வாசி, அவர் அவ்வளவு தூரம் ஏக்கமா கூப்பிடுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நடத்துதல் அதனால தாங்க அவர் தொடர்ந்து பெற்றாரு. அவர் வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ். ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில பாவத்துல ஏதாவது தவறி நீங்க ஏதாவது இது போயிட்டா கூட கர்த்தருடைய நடத்துதல் உங்களுக்கு அவரை நோக்கி உண்மையா நீங்க மனந்திறங்க விடும்போது கண்டிப்பாக தேவன் உயர்த்துவார். இதெல்லாம் நான் ஏன் சொன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான், மரண இருள் வரலாம் ஒருவேளை, ஆனா அது உங்களை ஒரேடியாக கவ்வி கொண்டு போய்விடாது. கர்த்தர் நடத்துவார். ஆனா இப்ப சொல்ல போற காரியம் தான் ரொம்ப மோசம். அந்த மரண இருளிலே ரொம்ப மோசமானது நமக்கே தெரியாம இந்த இருள் ஓகே, இதெல்லாம் கர்த்தர் உணர்த்துவார். ஆவியான உணர்த்தி இந்த பாவத்துல இருந்து நீ வந்திருப்பா மகனே, வந்துருவ நீ. பெருமை தான் ரொம்ப டேஞ்சர். என்னது? நேபுகாத்நேச்சார் எடுத்து வாசிங்க. தேவனுடைய நடத்துதலே அந்த மனுஷன் பெற முடியாம போயிடுச்சு. இதுதான் ரொம்ப மோசம். நம்ம வாழ்க்கையில இந்த நிலைக்கு போகாம பார்த்துக்கணும். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நேபுகாத்நேச்சார் எடுங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரமா? ஒரே நிமிஷமா. 30ஆம் அதிகாரம் வாசி. இதுக்கு முன்னாடி 30ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி வரலும் அந்த மனுஷன் எப்படி இருந்தாருன்னா, அப்படி இல்ல. தேவ நடத்துதலை பெற்ற மனுஷன். அவருக்கு கனவுலாம் வந்தது. கனவு வரும். என்னது? கனவு வரப்போ அந்த கனவுலாம் யார் வெளிப்படுத்தி காமிச்சார்? நடத்தினது யாரு? தன்னுடைய தாசனாகிய தாவீது, தானியேலை எழுப்பி நடத்தி இந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னவர் யாரு? ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவர் பெற முடிஞ்சுதா? அவர் ஒரே ஒரு வார்த்தையில என்ன சொல்றது, புல்டோசரை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை இது பண்ண மாதிரி என்ன ஆச்சு அவருடைய வாழ்க்கை? அவர் என்ன சொல்றாரு தானியேல் 4ஆம் அதிகாரத்துல, நான் இது போதுங்க. கர்த்தருடைய நடத்துதலை தடை செய்கிற ஒரே காரியம் பெருமை. என்னது? கர்த்தருடைய நடத்துதலை உங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்வு, நீ பதவியில உயர்ந்தாலும் சரி, ஆவிக்கிற வாழ்க்கையில உயர்ந்தாலும் சரி, நான் அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களை என்னையும் தேவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உயர்வுல உங்க நடத்துதல் எனக்கு எப்பவுமே வேணும்பா. ஆமென். அந்த இடத்துல நீங்க உயர்வுல நின்னுட்டு நான் தான் இங்க வந்துட்டேன், நான் கட்டின பாபிலோன் அல்லவான்னு நீங்க அங்க பெருமைப்படுற மாதிரி நீங்க சொன்னீங்க, என்ன நடந்துச்சு நாங்க பாருங்க. 30 தொடர்ந்து வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனில் என்று தள்ளப்படுவார், வெளியில் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகள் போல் புள்ளை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. என்ன லாஸ்ட் அவனுக்கு? என்ன லாஸ்ட் நடந்துச்சு? என்னென்ன லாஸ்ட் நடந்துச்சு? தானியேலுக்கு என்னென்ன கிடைச்சது லாஸ்ட்? கர்த்தருடைய நடத்துதலை தொடர்ந்து அவரால் பெற முடியாம போயிடுச்சு. இனிமேல் சொப்பனமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் இனவ மாறிட்ட. சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு தானியேல் அங்க இல்ல, தெய்வம் இல்ல. தொடர்ந்து கர்த்தருடைய நடத்துதலை அவர் என்ன பண்ணாரு? இழந்து போயிட்டாரு. இழந்து போய் எங்க போனாரு? மிருகமா புல் வெளியில என்ன ஆயிட்டாரு? போயிட்டாரு. நல்லா கவனிங்க, அவங்க எழுதி கூட வச்சுங்க. பாவங்கள்ல விழுந்துட்டா கூட கர்த்தருடைய ஆவியானவர் நினைப்பூட்டுவார், நீ பண்றது தப்பு மகனே மகளே மாத்திருப்பான். ஆனா பெருமை ஒரு கட்டத்துல அதிகமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாம போயிடும். இது எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நமக்குள்ள ஒரு பெருமையும் ஒரு வித திமிரு இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து செயல்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணம், ஏதாவது ஒரு வகையில நம்ம திமிரா பெருமையா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பெற முடியாது. தயவுசெய்து மன்னிச்சிருங்க, எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நம்ம பெறணும்னா அவருக்கு என்ன பண்ணணும்? இந்த மரண இருளிலே வருகிற அந்த மோசமான இருள், பாவத்துல விழுந்த அந்த தாவீதை கூட காட்சி கொண்டு வந்துட்டார். ஆனா இந்த நேபுகாத்நேச்சார் என்ன தெரியுமா ஆச்சு? அவங்க போடப்பட்டிருப்பாங்க. அதை ரொம்ப பயமுறுத்துச்சுங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போதுதான் அவனுக்கு அந்த கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்புறம் எவ்வளவு மோசம் பாருங்க. புரியுதா? அந்த வசனம் வாசிங்க.
அது வேற மென்ஷன் பண்ணி வேற சொல்லியிருப்பாருங்க அந்த வருஷத்துல. 34 வசனம் சிஸ்டர். அப்பதான் தேடி இவங்களை ஆசீர்வாதம் வரும். என்னது? நீ மரண இருள் நீதியின் பாதையில போனாலே ஒரு உயர்வு வரும். அந்த உயர்வுல நீ பெருமைப்பட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, விழுந்துட்டு புத்தி தெளிகிற வரணும். கர்த்தருடைய நடத்தல லாஸ் ஆயிடும். கர்த்தருடைய நடத்தல் என்ன பண்ணது? உனக்கு எனக்கும் இருக்காது. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் பெருமைக்கு. எதுக்கு நமக்கு சபைக்கு இதை சொல்லி தராரு ஆண்டவர்? சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு உங்களையும் ஆண்டவர் உயர்த்தும் போது நினைக்கணும், கர்த்தரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். 34 வசனம் சொல்றாரு பாருங்க. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த நாட்கள் என்ன பண்ணுது? என் புத்தி எனக்கு அது வரல. அந்த ஆள் அப்படிதான் இருந்தாரு. நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே ஒரே ஒரு பெருமைங்க. அவன் கொலை கூட பண்ணல, விபச்சாரம் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல. மாடியில நின்று நான் கட்டின பாபிலோன் மகாபாபிலோன் ஒரு பெருமைப்பட்டு பேசின வார்த்தை ஒரு மரண பள்ளத்தாக்குல அவனை தள்ளிடுச்சு. ஆனாலும் கூட அந்த பள்ளத்தாக்குல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இவனா புத்தி தெளிஞ்சாதான் கர்த்தருடைய நடந்ததை பெற முடியும். ஆமென். அப்பதான் அவருடைய கோல் அவர் தடி தேடுறோம். இவனா புத்தி தெளிக்கிறவர்களும் கர்த்தர் விட்டுடுவார். எவ்வளவு மோசம் பாருங்க. சவுலுடைய வாழ்க்கையில் அப்படிதான் கடைசி வரலும் கர்த்தருடைய நடத்தலை பெற முடியாம போயிடுச்சு. என்ன காரணம்? ஒருவித பெருமை, திமிர், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம விட்டுட்டதுனால தான். ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ எதுக்கு நான் சொல்லணும்னா, ஆணவம்ன்றது ஒரு போதை. எத்தனை பேர் விசுவாசி, எத்தனை பேர் புரிஞ்சுக்க நான் சொல்றது? ஆணவம்ன்றது ஒரு போதை. இப்போ ஒரு போதையில ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுங்களேன். ஒரு போதையில ஒரு மனுஷன் ரோட்ல பறந்துட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் நீங்க கையை ரெண்டுத்தையும் கட்டி, குடிப்பது உடல் நலத்திற்கு கெடுதி, அதனால உன் குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த குடி மிகவும் தடையாக இருக்கிறது, மகனே நீ திருத்திக்கொள் அப்படின்னு சொன்னா அவன் திருத்திப்பானா? காதுல வாங்க. அவன் எங்க இருப்பான்? அவன் தூக்கத்துல இப்படி இப்படி தலை இப்படி சாஞ்சி கிடக்குது. அவன்கிட்ட போய் குடிப்பது உனக்கு கெடுது அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? காதுல வாங்குவான். அவன் உபதேசம் காதுல உரைக்குமா? போயா சொல்றது கூட அவன் அங்க அது போல அவன் அப்ப புத்தி தெளிந்து வந்து அவன் லெமன் ஜூஸ் குடிச்சு அவன் மண்டையில ஒரு கொட்டு போட்டு உட்கார வச்சு, அப்பதான் அவனுக்கு சத்தியத்தை இதெல்லாம் குடிக்கூடாதுப்பா, அவன் புள்ள குட்டிகளை நினைப்பான்னு சொன்னாதான் அவனுக்கு புத்தி. அது போலதான் நம்ம வாழ்க்கையில ஆணவம்ன்ற ஒரு போதை வந்து விட்டால் கர்த்தருடைய நடத்துதல் நமக்கு நின்று போகும். நீ புத்தி தெளிந்து நீங்களும் நானும் எழுந்து நின்று லெமன் ஜூஸ் மாதிரி நம்ம வார்த்தைகளால பலப்படுத்திக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும்? அடுத்த நடத்துதலே பெற முடியும். இல்லைன்னா அப்ப அவ்வளோ லாஸ் நமக்கு வந்துடும். அந்த லாஸ்ட்ல பெரிய லாஸ் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நடத்துதலை இழந்து போறது. அதுதான் ரொம்ப மோசம். அது மாத்திரம் எல்லாம் பார்த்துக்கணும். அவ்வளவுதாங்க முடிய போகுது. கடைசியா பார்த்தது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்மள தேவன் என்ன பண்ண போறாரு? உயர்த்த போறார். நான் சொன்ன தெரியுமா? சங்கீதம் 23 வாட்டி வாசிங்க. 23 அந்த வசனம், நான் மரண இருளில் தடியும் அப்படி தொடர்ந்து ஃபுல்லா வாசிக்கலாம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகட்டும். பெருமையில மட்டும் கரெக்டா இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த அடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். என் சத்துருக்களுக்கு என் ஜீவன நாளெல்லாம் ஆமாங்க, அவ்வளவுதாங்க. நீங்களும் நானும் நீடித்த நாட்களா நிலைத்திருப்போம். சங்கீதம் 91:16 வாசிச்சா மறந்துட்டீங்களா? அவருடைய மேய்ச்சல் எப்படி? சங்கீதம் 91:16 கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அப்படிதான். ஆமென். அதுல நாம பண்ண வேண்டியது கடைசியா பார்த்ததை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு வாழ்க்கையில வசந்தாலும் நான் உயர்வான அவருக்கு மாத்திரமே என்னுடைய கனத்தையும் மகிமையும் துதியும் அவருக்கே செலுத்துவேன்னு முடிவு பண்ணுங்க. அவருடைய நடத்துதல ஆண்டவரே அங்கதான் நீங்க என்ன முழுசா நடத்தணும். நீங்க முன்னாடியாவது ஒரு 90% நடத்திருந்தா கூட நான் பெருமையில வசந்துட்டேன்னு வச்சுங்களேன், அப்பதான் நீங்க என்ன 100% நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா நீங்க அவருடைய நடத்துதல இழந்து போக மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த செய்தியுடைய முக்கியமான நோக்கமே நீங்கள் நானும் அவருடைய நடத்துதல கடைசி வரலும் பெறணும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அதை மனசுல ஞாபகம் வச்சுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஆரம்பத்தில் பெற்ற அந்த நடத்துதலை இப்பொழுதும் பெற்றுக் கொண்டு இருக்கிறோமா? அது ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா பெற முடியும். அது பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைகளுக்கு தொடர்ந்து செவி கொடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். அவர் தான் மேய்ப்பர், ஒரே மேய்ப்பரா வச்சுக்கணும். கைவிட வேண்டியதை அந்த ஜனங்க கைவிட்டது போல நம்ம கைவிட்டணும். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில நீங்கள் நானும் ஒரு உயர்வை அடைவோம் நீதியின் பாதையில. அதுக்கப்புறமா நம்ம நடத்துகிற அந்த தேவன் மரண பள்ளத்தாக்கு போன்ற இந்த பெருமையில விழுந்து விடாதபடி
அவரை உயர்த்தணும். ஆமென். அப்ப அவருடைய நடத்துதலை இந்த சங்கீதம் 23 படி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நீடித்த நாட்களாக நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென். God bless you all.